ஒரு ஈகோ தான் பிரச்சனை. அதுக்குள்ள வந்து நமக்கு ஆப்போனன்ட் யாருன்னு பார்த்தா இப்படி ஒருத்தவரா அப்படின்னா, எப்படி இத கன்வின்ஸ் பண்ணாருங்கிறது தெரியல. அதான் கேட்டுட்டு இருந்தேன். இல்ல அது அவங்க அத ரிசீவ் பண்ணிட்ட விதம் தான். ஹீரோவா அவங்க வந்து ஓகே இதுல ஒரு டெஸ்ட் வச்சு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவங்க ரிசீவ் பண்ண அந்த அதுதான் பாராட்டக்கூடிய விஷயம். அதுவும் அப்புறம் இதை தாண்டி இப்போ நம்ம ஹீரோலாம் கேட்குறாங்கன்றதை தாண்டி ஒரு பெரிய ப்ளஸ்னா ஆடியன்ஸும் வந்து இப்போ நீங்கள் யார் எடிட்ரு யார் சினிமாட்டோகிராஃபர் எல்லாமே பார்க்குறாங்க. இப்போ ஆடியன்ஸே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த காம்பினேஷன் பார்க்குறாங்க. நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் சின்ன லெவலாகவே நீங்கள் எப்படி பார்த்தாலும் இப்போ நாங்கள் படம் பண்ணியிருக்கோம்னா ஓகே இந்த டேரக்டர் இந்த ஹீரோ வச்சு என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு அதுவும் பிடிக்கும். எனக்கு அந்த ஹீரோ வெறும் முதல்ல மாதிரி கிடையாது. இப்போ இந்த ஹீரோ படம் பார்க்க போகிறேன்டா அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக இல்லை, டேரக்டர் யார் அப்படின்னு அடுத்து அவங்க முதல்ல யார் வச்சு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அடுத்த டேரக்டர் யார் எந்த டேரக்டர் பண்ண போகிறாரு ஒரு ஹீரோக்குன்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த படம் பண்ணியிருக்காருன்னா அப்போ இவர் வச்சு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது வந்து பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுதுல்ல. ஸோ அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான் தோணுது.